எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரை நாம் 27 யோகங்களில் 19 யோகங்களை பற்றி பார்த்துள்ளோம். இப்பொழுது நாம் 20வது யோகமாக பார்க்க போகிறோம். இன்றைய நன்னாளில் இதை உணர்வால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்று நாம் பார்க்க போவது சிவம் யோகம். இந்த சிவம் யோகம் என்பது நமக்கு பேரிலேயே இறைவன் இருக்கின்றார். இருப்பினும் அந்த யோகத்தை பற்றி நாம் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிவம் என்பது மங்களகரமான, அன்பான, சுத்தமான என்பது ஆகும். இந்த அன்பே சிவம் என்ற வார்த்தையில் நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கின்றன. இந்த சிவம் யோகத்தை அடைபெற்றவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் இறைவன் அவர்களை மோட்சத்திற்கு பிறவில்லா மறுவாழ்வு தர அமைப்பை தரும் யோகம் இது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் சிவம் யோகம். இந்த யோகத்தில் பிறந்திருந்தாலும் கிரகநிலைகள் மாற்றங்கள் அதனுடைய தன்மையை பொறுத்து சில அமைப்புகள் மாறும். ஆகவே இதை நாம் பஞ்ச கிருதியங்கள் என்று அழைக்கின்றோம். பஞ்ச கிருதியங்கள் என்று அன்பு 5 கிருதியங்கள். இதை தரக்கூடியதுதான் சிவன். ஆக 1 படைத்தல், 2 காத்தல், 3 அழித்தல், 4 மறைத்தல், 5 அருளுதல். இந்த 5 தொழிலுக்குமே சிவபெருமான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் இதை செய்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கின்றார். நாம் அந்த 5க்குள்ளேதான் நாமும் இருக்கின்றோம். ஆக உலக உயிர்களை உருவாக்குதல் 1, 2 காத்தல் என்பது படைத்த உயிர்களை பராமரித்து வழிநடத்துதல். 3 அழித்தல், உலக பொருள்களின் மேல் பற்றுதலை உண்டாக்கி உண்மையை மறைத்தல். 5 அருளல், எல்லாவற்றையும் உணரச் செய்து பின்பு ஒரு பக்குவம் அடைந்த நிலையில் நாம் வரும்போது நமக்கு அவர் முக்தியையும் பேரின்பத்தையும் அருள்வார். இதைத்தான் இந்த 5ம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்தல் என்பதை விவரிக்கின்றது. இப்பொழுது இந்த யோகத்திற்கு ஆட்சிக்குள் புதனாகவே வருகின்றார். இந்த புதன் எப்படி நமக்கு அருள் செய்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம். புதன் என்றவுடன், புதன் என்பது ஒரு கிரகம், ஒரு கோள், மேற்கூறி என்று அழைப்பார்கள். அந்த புதன் என்பது ராசி கட்டத்தில் இது காலச்சக்கரத்தில் மேச வீடு, இது 1வது வீடு. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒரு நட்சத்திரம் நம்மளுக்கு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் என்பது இந்த ராசி கட்டத்தில் உள்ளே அஸ்வினி, பரணி, கார்த்திகை, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரம், மிருகசீரம், திருவாதிரை, புனர்பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இங்கே உள்ள இந்த நட்சத்திரங்கள் அஸ்வினியில் ஆரம்பித்து ஆயில்யம் இந்த வீட்டில் கடகராகி முடிகிறது. அதே மகம், பூரம், உத்திரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சித்திரை, சுவாதி, விசாகம், விசாகம், அனுசம், கேட்டை. மக நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து கேட்டை நட்சத்திரம் இங்கே முடிகிறது. இது விருச்சிக ராசி. மூலம், போராடம், உத்திராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இங்க மூலத்தில் ஆரம்பித்து ரேவதியில் முடியும். இது நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த வீடு 12வது வீடு. 9, 10, 11. இந்த ஆயில்யம் என்பது 4வது வீடு. கேட்டை என்பது 8வது வீடு. ரேவதி என்பது 12வது வீடு. இந்த 4, 8, 12 என்பது மோட்சஸ்தானம். மோட்சம் என்றால் என்ன அர்த்தம்? மோட்சம் என்பது இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய பொய்யான வாழ்க்கையை உணர்ந்து எதிலும் பற்று இல்லாமல் இறைவனும் சரணாகதி அடைந்தால் கிடைக்கக்கூடியதுதான் நம்மளுக்கு மோட்சம். பிறவில்லா மறுவாழ்வு. அது உடனே கிடைத்து விடுமா? அவ்வளவு எளிதாக கிடைக்காது. நாம் ஒரு தகுதி பெற்று படித்து
ஒரு தகுதியுடன் தேர்வு எழுதி அதற்கு பின்பு அந்த வேலைக்கு போகும்போது வயது 20 வயது 23 வயது ஆகிறது. ஒரு வேலைக்கு செல்லவே 20 வயது தேவைப்படுகிறது. 18 வருட அனுபவங்கள் தேவைப்படுகிறது, படிப்பு தேவைப்படுகிறது என்றால் ஒரு மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கான பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கின்றார். அதற்கான வழியை நாம் பின்பற்றி நடந்தோமே ஆனால் அவசியம் நமக்கு கிடைக்கும். நாம் இப்பொழுது இருக்கும் இந்த இகலோக வாழ்க்கையில் நாம் பற்றுதல் என்ற எல்லாவற்றிலும் என்னுடையது என்ற பற்றுதல் வைத்து நாம் அதில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை மோட்சஸ்தானம் என்று நம் முன்னோர்கள் இந்த 4, 8, 12ஆம் வீட்டை அழைத்தார்கள். அப்படி இருக்கும்போது பொதுவாக புதன் என்பது ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தின் சாரங்களை பெற்று அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று நமக்கு புதன் என்ற கடவுள் கிரகம் நமக்கு பலன்களை வழங்குகிறார். அவருடைய நாம் இந்த புதனின் காரங்களை சுருக்கமாக சொல்வோம். பொதுவாக புதன் என்றாலே உங்களுக்கு அவர்கள் பேச்சில் ஒரு இனிமையும் ஒரு ஆயில்யம் என்பது நாகசக்தி. இப்பொழுது ஆயில்யம் என்றால் என்ன? நாகசக்தி. பேச்சில் இனிமை, விஷயத்தை கூட அமிர்தமாக மாற்றும் ஞானம் பெற்றவர்கள். அடுத்து கேட்டை, ஆன்மீக முதிர்ச்சி, உள்ளே சாந்தமும் வெளியே கௌரவத்தையும் அளிக்கக்கூடிய உள்ளுணர்வை அளிக்கக்கூடிய கேட்டை. ரேவதி, ரேவதி என்பது பிறருக்கு வழிகாட்டுபவர்கள், ஆன்மீக குருக்கள், ஆசிரியர்கள், சேவை மனப்பான்மையுடன் வழிகாட்டியாக திகழ்பவர்கள் ரேவதி. புதன் என்றாலே புத்திக்கு காரகம், புதன் என்றாலே கணிதம், புதன் என்றாலே சமயோஜக புத்தி, புதன் என்றாலே கல்வி, புதன் என்றாலே வியாபாரம், மார்க்கெட்டிங், பிசினஸ், அக்கௌண்டன்ஸ், ஆசிரியர் பணி, எதையும் ஒரு லாஜிக்கா யோசிக்கக்கூடிய சமயோஜித புத்தி படைத்தவர்கள் இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்ற நடக்கக்கூடிய திசை புதனாக இருந்தால் அவர்களுக்கு உறுதியாக அந்த ஆற்றல் இருக்கும். இவ்வளவு திறமை இருந்தாலும் இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்ற புதன் அவர்களுக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தாலும் நாம் வாழும் ஆன்மீக வாழ்க்கையில் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உள்ளுணர்வு அவர்களை உறுத்தி கொண்டே இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள். புதன் திசை நடந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தின் தன்மையை நல்ல ஒரு ஜாதக லக்னத்திற்கு நல்ல இடத்தில் இருந்து அவர் திசை நடத்தினால் இவர்கள் மனதில் அந்த உள்ளுணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அதை தரக்கூடியது யார்? அந்த ஆயில்யம், கேட்டை, நட்சத்திரம். ஒரு தத்துவ ஞானியாகவே மாறிவிடுவார்கள் இவர்கள். வெளியே தெரியவே தெரியாது. நாம பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி பலரும் அவங்க குறை கூட சொல்லுவாங்க. ஆனா உள் மனசுல, ஆள் மனசுல அவங்களுக்கு எல்லாத்தையும் அறியும் புரியும் சக்தி, சமயோஜித புத்தி நிறைய இருக்கும். இப்ப இந்த அமைப்பை ஒரு மோட்சஸ்தானத்தில் உள்ள அந்த நட்சத்திரத்தின் அமைப்பை, ஆற்றலை பெறக்கூடிய இவர்கள், இதுவே சிவ தத்துவம் நண்பர்களே. ஆகவே இந்த சிவம், இந்த யோகம் என்பது இறைவனின் ஆற்றலை பெற்று கடவுளுக்கு பணி செய்து ஒரு நல்ல உள் உணர்வை பெற்று இந்த யுகலோக வாழ்க்கையில் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, கடவுளிடம் சரணாகதி அடைந்தால் உனக்கு பிறவியில்லாம் மறுவாழ் முக்தி. இன்னொன்று, நீ இதிலிருந்து விடுபட வேண்டும். எது? என்னுடையது, நான், அகங்காரம் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டால் இங்கே இடம் கிடைக்கும். நம்மளுக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கின்றார் கடவுள், இதிலிருந்து விடுபட்டு என்னிடம் வாருங்கள் என்று. 85 லட்சம் கோடி உயிரினங்களில் மனித பிறவி என்பது அரிதான பிறவி. அந்த பிறவியை நம்மளுக்கு கொடுத்தது காரணமே இந்த மோட்சஸ்தானத்திற்கு வரக்கூடிய அகங்காரத்தை அழித்து வரக்கூடிய தன்மையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். இதிலிருந்து விடுபட்டு இங்கே வர வேண்டும் நண்பர்கள். அவர்தான் இறைவன், சிவ தத்துவம். இதுவே சிவயோகம் நண்பர்களே. இப்பொழுது சிவயோகத்தின் தத்துவத்தை நாம் பார்ப்போம். இந்த சிவயோகம் என்பது இது நடராஜர் சிலை. பாருங்கள், இந்த நடராஜர் சிலை ஒரு காலில் நின்று, ஒரு காலை தூக்கி இடது காலை தூக்கி, வலது காலில் நின்று இடது காலை தூக்கி அவர் ஆடுவது போன்ற இந்த அமைப்பு இங்கே இருக்கிறது. இதில் பாருங்கள், நடராஜர் வடிவத்தில் பஞ்ச கிருதயங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வலது கையில் ஏந்தி இருக்கும் உடுக்கை, அந்த உடுக்கையிலிருந்து, சத்தத்திலிருந்து வந்து நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உலகம் என்பதை அது காட்டுகிறது. அதற்கு பின்பு காத்தல்,
அபயமுத்திரை. அவர் வலது கை, அவருடைய வலது கையில் ஒரு அபய முத்திரை உள்ளது. நன்றாக கவனித்தால் தெரியும். அது தீயவற்றை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அபயமுத்திரை பயப்படாதே என கூறும் காத்தல் தன்மையே உள்ளது. மூன்றாவது அழித்தல். இடது கையில் ஏந்தி இருக்கும் நெருப்பு, அந்த இடது கையில் ஏந்தி இருக்கும் நெருப்பு, அந்த நெருப்பு ஒருவருக்கு தீயவற்றை அழித்தல் என்ற தத்துவத்தை நெருப்பு அவர் கையில் ஏந்திருக்கின்றார், இடது கையில். 4 மறைத்தல். ஊன்றி நிற்கும் வலது கால், அவர் ஊன்றி நிற்கும் வலது கால் முயலகன் மீது நின்று அறியாமையை மறைத்தல் என்ற தத்துவத்தின் பேரில் அந்த கீழே ஒரு மனிதன் மீது அவர் காலை வைத்து நின்றிருப்பது அறியாமையை மறைத்தல் என்பதை தத்துவமாக படைத்திருக்கின்றார்கள். 5 அருளல். அவர் தூக்கியிருக்கும் இடது கால் முக்தியை தரும் நிறைவு பெற்ற திருவுருவமாக காட்சியளிக்கின்றார். இதுவே பஞ்சகிருதியங்களின் தத்துவங்கள். ஆக நம்மையெல்லாம் அவர் அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை தர நான் காத்திருக்கின்றேன் என்று அவரும் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் செல்ல தயாராக இருக்க வேண்டும். அதற்கு பல சோதனைகளும் யோதனைகளும் வாழ்க்கையில் வரக்கூடியவற்றை அனைத்தையும் நாம் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு, இறைவா எல்லாமே மாயை, நீ இன்றி அணுவும் அசையாது, உன்னுடைய அருள் ஒன்றே எனக்கு வேண்டும் என்றுதான் கடவுளிடம் எப்பொழுதுமே வேண்டும். கடவுளிடம் வேண்டும் போது பணத்தை கொடு, வீடு கட்டி கொடுங்கள் என்று வேண்டக்கூடாது. நீ உன்னுடைய அருள் ஒன்று இருந்தால் போதும் என்று வேண்டினாலே போதும். அருள் கிடைத்தால் எல்லாமே கிடைக்கும் என்பதுதான் உண்மை. வணக்கம் நண்பர்களே. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த யோகத்தில் பார்ப்போம்.